உதயநிதி ஸ்டாலின் 35 கோடி சட்டம் அளிச்சிருக்காங்க. அவர் நூறுக்கு ஆஜராக அப்படியாங்கண்ணா? அண்ணா, நான் கோர்ட்டு விஷயத்துக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி. எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது. யார் தவறு செய்திருக்கிறார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பாக்குறேன். ஒரு மாத காலத்திற்குள் 2வது முறையா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராரு. அதாவது பிஜேபி சார்பா விஐபி கேண்டிடேட் நிக்கிற மாதிரி ஏதாவது பிரதமர் பாருங்க, 2-3 வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க. 4 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போனாங்க. அடுத்து நீங்க அடுத்த ஸ்கெடியூல் நீங்க என்ன பார்க்கல, அடுத்த ஸ்கெடியூல் பாருங்க. ஏன் இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க 19ஆம் தேதி. அதனால் பிரதமரை பொறுத்தவரை முதல்ல மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இல்லைங்களா. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளும் பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்குறாங்க. கொடுக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி நீங்க சவுத்து போய் பாருங்கன்னா, ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க, பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க, திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க, நாகர்கோவில். அங்க பாத்தீங்கன்னா 4 மாவட்டத்துக்கு பிரதமர் போயிருக்கிறாங்க. எங்களுடைய ஆசை எல்லா மாவட்டத்துக்கும் போட்டி செல்ல வேண்டும். நீங்க கொங்கு பகுதி திருஷ்டிகோணத்துல இருந்து நீங்க கேட்கறீங்க, கொங்கு பகுதி சார்பா கேட்கறீங்க. சவுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் இந்த கடந்த 3 மாதத்துல போயிருக்காங்க. கொங்கு பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை. திருப்பூர் கூட்டிட்டு வரணும். குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரும் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களோட ஆசை இருக்கு. அதனால் இதுவும் விரைவில் நடக்கும் என்கிற நம்பிக்கைகள். இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற வட மாநிலங்களில் செய்யற சலுகை தமிழக செய்யறதுலன்னு சொல்லி அந்த மத்திய அமைச்சர் ராசா குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் ராசா என்னன்னு அவர் அமைச்சரா இருக்கும் போது அவருக்கே சலுகை பண்ணிட்டாரு. 1,76,000 கோடி ஊழல் செஞ்சாங்க. இன்னும் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. அதனால் ராஜா அவர்கள் என்னன்னா வர ஏன் சத்தமா பேசுறாங்கன்னா, சீட்டுக்கு கொடுக்காம போயிருவாங்க திமுக. அது மாதிரி சத்தமா பேசினா தான் ஸ்டாலின் ஐயா காது கேட்கும். அதனால் ராஜா அவர்கள் என்ன பேசினாலும் டெய்லி ஹியரிங் 2G கேஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐனுடைய ஆர்குமெண்ட் பிரசன்டேஷன் கடந்த 3 நாட்களா போயிட்டு இருக்கு. அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கிறேன். ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு அவங்க இந்த பேசி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறாங்க. பார்ப்போம், இன்னும் 1-2 மாதம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீ குற்றம் சுமத்தக்கூடாது. நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன். டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்குறேன் தீர்ப்பு எப்போ வரலாம். ஏப்ரல் 1st வீக்கோ 2nd வீக்கோ வரலாம். அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போற மாதிரி நீ முடிச்சு போட்டாரு. நான் உங்களை போல யூகிச்சு சொல்றேன். பாரத் ஜோடோ யாத்திரை இன்றைக்கு நிறைவு விழா இந்தியா கூட்டணியின் மாநாடாகவும் நடக்குது. கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை. போராட்டத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க, போராட்டத்தெல்லாம் மோடி வாழ்கன் தான் கோஷம் போடுறாங்க. அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய 2வது யாத்திரை. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரு பாம்பேக்கு போறாங்க. எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்க, மோடி அவர்கள் டீ தான் வித்தாங்க, ஆனா இந்தி கூட்டத்தில் இருக்கிறவங்க நாட்டை வித்துட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு மறுபடியும் மும்பையில் இணையறாங்க. அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முறை பார்க்கணும். நன்றி, பார்க்கணும்.